अस्मत् श्री गुरुचरणारविन्दाभ्यां नमो नमः। ॐ श्रीकृष्ण परमात्मने नमो नमः। दशकं 30 இல்லை வாமனர் பிறக்கப்படுற விதானம் சொல்லப்படுகிறது. வாமனர் எப்படி, வாமனரோட பிறப்பு சொல்லப்படுகிறது. சக்ரேண சம்யதி ஹதோபி பலிர்மஹாத்மா சுக்ரேண ஜீவிததனுக்ரதுவர்திதோஷ்மா விக்ராந்திமான் பயநிலீன சுராம் த்ரிலோகீம் சக்ரே வசே சதவ சக்ரமுகாத் அபீதஹ. சம்யதி யுத்தத்தில் மகாத்மா பலிஹி, மகாத்மாவான பலி சக்ரேண இந்திரனால ஹதஹா அபி வதம் செய்யப்பட்டவனானாலும் சுக்ரேண அசுர ஆச்சாரியரான சுக்ராச்சாரியரோட சஞ்சீவினி மகிமையினால ஜீவித தனுகம் திரும்பவும் பிழைக்கப்பட்ட உடலுடையவனாக கிரது வர்த்தித உஷ்மா கிரது யாகங்கள் செய்ததுனால வர்த்தித அதிகமான உஷ்மா பராக்கிரமத்தோடையும் விக்ராந்திமான் மிகவும் பராக்கிரமத்தோட அவன் பய நிலீன சுராம் பயத்தினால நிலீன மறைந்து விட்ட சுராம் பயத்தினால ஓடிவிட்ட சுராம் சுரர்களெல்லாம் இருக்கையில் திரிலோகி 3 உலகங்களையும் வசே அவனுடைய வசத்தில் தவ பகவானே அவனுடைய சக்கரமுகாத் சக்கரத்திலிருந்து சுதர்ஷன சக்கரத்தினால அபீதா எந்த பயமும் இல்லாதவனாக சக்கரை செய்து கொள்வார். பிரகலாத வம்சம் பிரகலாத் பேரனானதுனால பலி பிரகலாத வம்சத்தில் பிறந்தவர்களை சுதர்ஷன சக்கரம் ஒன்றும் செய்யாது என்று பகவானின் வாக்கு. அதனால பகவானின் சுதர்ஷன சக்கரத்தினால எந்த பயமும் இல்லாமல் இருந்தான் பலி. அவன் இந்திரனால யுத்தத்தில் வதம் செய்யப்பட்ட போதும் சுக்ராச்சாரியரால் திரும்பி ஜீவிக்கப்பட்டு நிறைய யாகங்கள் செய்து அதனால் மிகவும் பராக்கிரமமும் தேஜஸும் அடைந்த அவனை பார்த்து பயந்து ஓடிய அசுரர்கள் பயந்து ஓடினார்கள். உலகத்தையும் தன்னுடைய வசத்தில் கொண்டு வந்தான் மகாத்மாவான பலி. புத்ராதி தர்ஷனவசாத் அதிதிர்விஷண்ண தம் காஷ்யபம் நிஜபதிம் சரணம் பிரபன்னா த்வத்பூஜனம் ததுதிதம் ஹி பயோவ்ரதாख्यं சாத்வாதசாஹமச்சரத்வயி பக்தி பூர்ணா. புத்திர ஆர்த்தி தர்ஷன வசாத் புத்ரா தன்னுடைய புத்திரர்களான சுரர்கள் ஆர்த்தி கஷ்டத்துல இருக்கிறதே தர்ஷன வசாத்து பார்த்ததுனால அதிதிகி அவர்கள் தாயான அதிதியானவள் விஷண்ணா மிகவும் துக்கமடைந்து நிஜபதிம் தன்னுடைய பதியான தம் காஷ்யபம் அந்த காஷ்யப ரிஷியை சரணம் பிரபன்னா சரணமடைந்தார். தத் உதிதம் ஹி தத்து அந்த காஷ்யப்னால உதிதம் ஹி சொல்லப்பட்டதுதான் பயோவிரதாக்கியம் பயோவிரதம் என்கிற பேருடைய தத் பூஜனம் உன்னுடைய பூஜனமானது சொல்லப்பட்டது. சா அந்த அதித்தியம் 12 அகம் 12 நாட்கள் துவயி உன்னிடம் பக்தி பூர்ணா பக்தியுடன் ஆச்சரத் அந்த பயோவிரதத்தை அவளும் ஆச்சரித்தாள். தனது பிள்ளைகளான சுரர்கள் படும் வேதனையை கண்டு மிகவும் துக்கமடைந்த அதிதி தன்னுடைய கணவரான கஷ்யபனிடம் வேண்டவும் அவர் பயோவிரதம் என்ற ஒரு விரதத்தை சொல்லவும் 12 நாட்கள் பகவானிடம் பக்தியை செலுத்தியபடி அந்த விரதத்தை அதித்தியும் முடித்தாள். தஸ்யாவதோ த்வயி நிலீனமத் ரமுஷ்யாஹ ஸ்யாமஸ்சதுர்புஜவபுः ஸ்வயமாவிராசீः நம்ராஞ்ச தாமிஹ பவத்தனயோ பவேயம் கோப்யம் மதீக்ஷணமிதி பிரலபன் அயாசீः. தஸ்ய அவதோ அந்த விரதத்தின் அவதோ முடியிலே துவயி நிலீன மதேக துவயி உன்னிடமே நிலீனா லக்னமான மதேக புத்தியுடைய அந்த அதித்திக்கு அமுஷ்யாக அதித்திக்கு
ஸ்யாமஹ நீலவர்ணத்துடனும், சதுர்புஜ வபுகு 4 புஜங்களுடனும், ஸ்வயம் நீ ஸ்வயமாக ஆவிராசிகி பிரத்யட்சமானாய். நம்ராஞ்ச தாம் இஹ இஹ எங்கு தாம் நம்ராம் மிகவும் வணங்கிய, தாம் அவளை, பவத் தனயஹா பவத் உன்னுடைய தனயஹா பிள்ளை, பவேயம் ஆவேன், இதி என்றும், மதீட்சணம் என்னை பார்த்தது, கோப்யம் ரகசியமாக இருக்க வேண்டும் என்றும் பிரலப்பன் சொல்லிக்கொண்டு அயாசிகி அந்தர்தானம் அடைந்தார். 12 நாள் விரதம் முடிந்த உடனேயே பகவானை நினைத்து கொண்டிருக்கையில் அதிதி அவர் முன் சதுர்புஜமாக சியாமவர்ணனாக பகவான் தோன்றவும், அவளும் வணக்கங்கள் குறிந்து வணக்கங்கள் செலுத்தவும், நானே உன்னுடைய மகனாக வருவேன், என்னை பார்த்ததை யாரிடமும் கூற வேண்டாம் என்று கூறி பகவானும் மறைந்து விட்டார். त्वं काश्यपे तपसि सन्निधत्तदानीं प्राप्तोऽसि गर्भमदिते प्रणुतो विधात्रा प्रासूत च प्रकटवैष्णवदिव्यरूपं सा द्वादशी श्रवणपुण्यदिने भवन्तम्. काश्यपे काश्यपर तपसि सन्निधत्, தபசி தபஸுக்கு சன்னிதத்தை ஆரம்பிக்க போகும் வேளையில், ததானீம் அந்த வேளையில், துவம் நீ அதிதேகி கர்ப்பம் அதிதியுடன் கர்ப்பத்தில், பிராப்தஹா அசி விதாத்ரா பிரம்மாவினால, பிரணுதஹா துதிக்கப்பட்டவனாய் சொல்லப்பட்டவனாய், பிராப்தஹா அசி அவளுடைய கர்ப்பத்திற்குள் புகுந்து கொண்டாய். சா அவளும் துவாதசி சிரவண புண்ணிய தினே, துவாதசியும் சிரவண நட்சத்திரமும் கூடிய ஒரு புண்ணிய தினத்தில், பவந்தம் உன்னை, பிரகட வைஷ்ணவ திவ்ய ரூபம் பிரகடிக்கப்பட்ட வெளியில தரப்படுகிற வைஷ்ணவ விஷ்ணு அம்சமான திவ்ய ரூபத்தை, மகா திவ்ய ரூபத்தை, பிராசூதச்ச அவளும் பெற்றெடுத்தாள். கஷ்யபர் தபஸுக்கு ஆரம்பிக்க போகையில் அதிதி கர்ப்பத்தில் பகவானும் புகுந்தார். துவாதசி சிரவண புண்ணிய காலத்தில் பகவானும் அவளிடமிருந்து அதிதியிடமிருந்து குழந்தையாக பிறந்தார். புண்ணியாசிரமம் தம் அபிவர்ஷதி புஷ்பவர்ஷைः ஹர்ஷாகுலே சுரகணே கிருததூர்ய கோஷே பத்வாஞ்சலிம் ஜெய ஜெயேதி நுத பித்ருभ्यां त्वं तत्क्षणे पटुतमं वटुरूपम् आधाः. புண்ணிய ஆசிரமம், அந்த புண்ணியமான ஆசிரமத்தில் கஷ்யப்பரோட ஆசிரமே புண்ணியம், அதிதி பூஜை பண்ணது அதை விட புண்ணியம், அந்த இடத்தில் பகவான் அவதரிக்கிறது அதை விட புண்ணியம். அந்த புண்ணிய ஆசிரமம் தம் புண்ணிய ஆசிரமம், அந்த புண்ணிய ஆசிரமத்தை ஹர்ஷாகுலே ஹர்ஷத்தின் மிகுதியினால, ஆனந்தத்தின் மிகுதியினால, சுரகணே தேவர்களின் கணம், கிருத தூரிய கோஷே பேரி நிநாதங்களோட கோஷம் செய்து கொண்டு, புஷ்ப வருஷை புஷ்ப வருஷங்கள்னால அபிவர்ஷதி சதி வர்ஷித்து கொண்டிருக்கையில், பத்வா அஞ்சலிம் அஞ்சலிம் பத்வா கைகளை கூப்பிய கொண்டு, ஜெய ஜெயா உனக்கு ஜெயம் உண்டாகட்டும், இதி என்று பித்ருபியாம் உனது தந்தை தாயான கஷ்யபர் அதிதியினால நுதகா புகழப்பட்ட துவம் நீ, தட்சணே அதே அந்த ஒரு க்ஷணத்திலேயே, படுதமம் ரொம்ப சிரேஷ்டமான, வடுரூபம் வடுவான வேஷக்கூடியவனாக 5 வயதுடையவனாக, ஆதாக வடுரூபத்தை ஆதாக எடுத்துக்கொண்டாய். எல்லாரும் ஆசிரமத்தில் பகவான் பிறக்கிறாரு, தேவர்களுக்கெல்லாம் சந்தோஷம், தங்களுக்கு சகாயம் செய்ய பகவான் பிறந்து விட்டார் என்று பேரி நிநாதங்களோடு பூமாரியும் பிறந்தார்கள். அவரின் தரிசனத்தை கண்டு பிறந்தவுடனே அவள் அப்பா அம்மாவான அதித்தியும் கஷ்யபரும் அஞ்சலியோடு அவருக்கு நமஸ்காரம் செய்யவும், அதே நிமிஷத்தில் அவர் சின்ன குழந்தையிலிருந்து 5 வயதுடைய வடுரூபமாக மாறினார். தாவத் பிரஜாபதி முகைருபநீய மௌஞ்சி தண்டாஜினக்ஷவலயாதிபிரர்ஜ்யமானः தேதீப்யமானவபுரி சகிருதாக்னிகார்யः त्वं பிரஸ்திதா பலிகிருஹம் பிரகிருதாஸ்வமேதம். தாவத் அப்பொழுது பிரஜாபதி முகைஹி பிரஜாபதி கஷ்யப பிரஜாபதி தந்தையான கஷ்யப பிரஜாபதி முகைஹி முதலானவர்களாக உபநயனம் செய்யப்பட்டு, மௌஞ்சினா இடுப்பில் கட்டுற அந்த கயறு, தண்ட
கையில் வைத்துக்கொள்கிற தண்டம். அஜினம்னா மிருக வஸ்திரம் கட்டிக்கிறது. அக்ஷவலையாதிபி, அக்ஷமாவை எல்லாத்தினாலையும் அர்ச்சமான பூஜிக்கப்பட்டவனான தேதீப்பிய மானவ வபுகு, தேதீப்பிய ரொம்ப பிரகாசித்து கொண்டிருக்கும் மானவ வபுகு, ஒரு மாணவனின் சரீரத்தை கொண்டு கிருத அக்னிகாரியா, வடுவானத்தினால கிருத அக்னிகாரியா, அக்னிகாரியமான சமிதாதானத்தையும் முடித்து விட்டு பிரகிருத அஸ்வமேதம் செய்யப்படுகிற அஸ்வமேதம் இருக்கு, அஸ்வமேத யாகம் செய்யப்படுகிற பலி கிருகம், பலியின் வீட்டிற்கு பிராஸ்திதாக கிளம்பினார். அவருக்கும் உபநயனம் வடுரூபம் எடுத்த உடனே தந்தையான கசிய பிரஜாபதி உபநயனம் செய்து கொடுத்தார். உபநயனம் முடிந்த உடனே ரொம்ப தேஜஸ்வரூபத்துடன் அஸ்வமேத யாகம் செய்து கொண்டிருந்த பலியின் வீட்டிற்கு பகவான் கிளம்பி சென்றார். காத்ரேண भावि महिमोचित गौरवं प्राग् व्यावृण्वतेव धरणीं जलयन्नयासीः छत्रं परोष्मतिरणार्धमिवादधानः दण्डं च दानवजनेष्विव सन्निधातुं. வடு கையில் ஒரு தண்டம் வச்சுருக்காரு, ஒரு கொடையை வச்சுருக்காரு. அதுக்கு சொல்கிறார், காத்ரேண சரீரத்தினால பாவி மகிம உச்சித கௌரவம், பாவி நடக்க போகிற காலத்தில் வரப்போகும் காலத்தில் உன்னுடைய மகிமைக்கு உச்சிதா தகுந்த மாதிரி கௌரவமாக இருக்கணும் இல்லையா. ஃபியூச்சரில் வரப்போகிற காலத்தில் என்ன பண்ண போகிறாரு, மூவுலகத்தையும் அளக்க போகிறார். அப்போ எத்தனை ஒரு பாரமாக இருக்க வேண்டும். அதற்காக பாவி மகிம உச்சித கௌரவம் பிராக்கு முதல்லேயே பிராவருண்யதேவ அப்படி காண்பிக்கிற மாதிரி வியாபிக்கிற மாதிரி தரணீம் செலையன் இருப்பது 5 வயது குறைந்து. அதனால் அவர் நடக்கையில் தரணீம் பூமியே செலையன் ஆடுற மாதிரி அத்தனை பாரத்துடன் அயாசேகி பகவான் சென்றார். சத்திரம் அவர் பிடித்து கொண்ட சத்திரம் எப்படி இருக்காம், பர உஷ்ம திரணார்த்தம் இவ, பர இன்னும் எதிரியோட உஷ்மா அவருடைய பராக்கிரமத்தை தேஜஸை திரணார்த்தம் அவர்களை போக்குவதற்காக இவ என்றபடி ஆததானகா பிடித்து கொண்டாராம். சத்திரம் பிடித்து கொண்டது சூரியனோட உஷ்ணத்தை தாங்குவதற்காக. இங்கே அவர் எதுக்காக பிடித்து கொண்டிருக்கிறார்னா சத்ருக்களின் அவர்களுடைய தேஜஸையும் பராக்கிரமத்தையும் திரோதானம் பண்ற மாதிரி திரஸ்கரிக்கிற மாதிரி அவர் பிடித்து கொண்டாராம். தண்டஞ்ச கையில் வச்சிருந்த தண்டம் எப்படி இருக்கான், தானவ ஜனேஷு சன்னிதாத்தும் இவ, தானவ ஜனேஷு தானவ ஜனங்களான தைத்தியர்கள் மேல சன்னிதாத்தும் இவ அடிப்பதற்கோ என்பதற்போல் வைத்து கொண்டு அயாசேகி பகவான் கிளம்பினாராம். தாம் நர்மதோத்தர தடே ஹயமேதசாலாம் ஆசேதுஷத்வைருஜாதவருத்த நேத்ரைः பாஸ்வான் கிமேஷதஹனோனு சனத்குமாரः யோகீனுகோயமிதி சுக்ரமுகைஷங்கே. நர்மதா உத்தர தட்டே, நர்மதா உத்தர பாகமான வடக்கு பாகமான கரையிலே ஹயமேத சாலாம், தாம் ஹயமேத சாலாம் அந்த யாகசாலையே துவயி ஆசேதிஷே பகவானே நீ போகையில் தவ ருச்சா உன்னுடைய காந்தியினாலே பிரகாசத்தினால ருத்த நேத்ரேகி, ருத்த அப்படியே கண் நிமிஷமெல்லாம் கண்ணை மூடி திறக்காம அப்படியே ருத்த நிறுத்தப்பட்ட நேத்ரேகி கண்களால பார்த்து கொண்டிருந்த சுக்ரமுகைகி அசுரகுருவான சுக்ரன் முதல்வர்களாக ஏஷா பாஸ்வான் கிம், ஏஷா இவன் பாஸ்வான் கிம் சூரியனா இல்லை, தஹனோனு இல்லை அக்னி தேவனா, சனத்குமாரோ யோகினா சனத்குமாரனான யோகி இறங்கி வர்றாரா என்ன, அயம் கஹா இது இவன் எவன், சூரியனா இல்லை அக்னி தேவனா இல்லை சனத்குமாரனான யோகி வருகிறானா, இத்தனை தேஜஸுடன் வருகிறானே, அயம் கஹா இது இவன் யாராதான் இருக்க முடியும் என்று சுக்ரர் முதல்வர்களால ஷஷங்கே சந்தேகப்படப்பட்டாராம். அத்தனை தேஜஸுடன் வந்தாராம். பார்த்த உடனேயே அனைவரும் நினைத்தாராம், ஒரு கால் சூரியனோ இல்லை அக்னி தேவனோ இல்லை சனத்குமாரர் தான் வந்து விட்டார் என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனீதமாஷு भृगुभिर्महसाभिभूतैः त्वां रम्यरूपमसुरः पुलकावृतङ्गः भक्त्या समेत्य सुकृती परिणज्य पादौ तत्तोयमन्वधृतमूर्धनि तीर्थतीर्थम्
பிருகுபிஹி மகசா அபிபூதைஹி, மகசா தேஜஸினால அபிபூதைஹி அதிகப்பட்ட பிருகுபிஹி, பிருகு இந்த சுக்ராச்சாரியர் முதலான முனிவர்களால் ஆசு சீக்கிரமாக ஆனீதம் அழைத்து வரப்பட்ட துவாம் உன்னை ரம்ய ரூபம், மிகவும் ரம்யமான ரூபம் உடைய உன்னை அசுரக, அந்த அசுரனான பலி புலக ஆவருத்த அங்காக, புலக அப்படியே புல்லரிப்போட ஆவருத்த கூடப்பட்ட அங்கக, அப்படியா புல்லரிச்சு போன அங்கத்துடன் பக்தியா சமேத்தியா, பக்தியுடன் சமேத்தியா வந்து சுக்ருதி, அவன் யார் ரொம்ப புண்ணியம் செய்யப்பட்டவனாக, இல்லாட்டா பகவானின் தரிசனம் அப்படி கிடைக்காது. பாதௌ பரிணஜ்ய, பகவானின் 2 பாதங்களையும் பரிணஜ்ய காலை அலம்பி விட்டு தத்து தோயம், அந்த அலம்பின ஜலத்தை தீர்த்த தீர்த்தம், தீர்த்தங்களுக்கெல்லாம் தீர்த்தமான அந்த ஜலத்தை தத்தோயம் மூர்தனி, தனது சிரசில் அன்வதிருதா தரித்து கொண்டார். சுக்ரர் முதலானவர்கள் அந்த தேஜஸோட கூடிய பாலனை யாகசாலைக்குள் அழைத்து வரவும் பலி புலகாபிரதாங்கனாய் அந்த குமாரனை அழைத்து பக்தியோடு நமஸ்கரித்து பாதங்களை அலம்பி தன்யமான தீர்த்தங்களுக்கெல்லாம் தீர்த்தமான அந்த பாத தோயத்தை தனது தலையில் தரித்து கொண்டார். பிரஹ்லாத வம்சஜதயா கிரதுபிர்த்விஜேஷு விஸ்வாசதः நுததிதம் திதிஜோபி லேபே யத்தே பதாம்புகிரிஷஸ்ய சிரோபிலால்யம் சத்வம் விபோ குருபுராலய பாலயேதா. பலிக்கு இப்படி ஒரு பாக்கியம் எதனால கிடைக்கப்பட்டது என்று பட்டாந்தி கூறுகிறார். பிரஹ்லாத வம்சஜதயா, பக்தனான பிரஹ்லாதன் வம்சத்தில் பிறந்ததினாலும், கிரதுபிஹி யாகங்கள் நிறைய செய்யப்பட்டதாலேயும், த்விஜேஷு விஸ்வாசதः த்விஜர்களான பிராமணர்களிடம் மிகவும் விசுவாசத்துடன் இருந்ததாலேயும், அதனால்தானே என்னவோ, தத்து இதம், அந்த இப்பேற்பட்ட இதம் பாக்கியத்தை திதிஜஹா அபி, தைத்திய குலத்தில் பிறந்திருந்தாலும் லேபே அடையப்பட்டானாம் அவன். எத்து தே, எந்த உன்னுடைய பத அம்பு காலலம்பிய ஜலத்தை கிரிஷஸ்ய, கிரிஷனோட சிவனோட சிரோபிலால்யம் தலையில் வைத்து கொண்டார் அந்த கங்காதேவி. சஹா அவன், அந்த பலியானவன் ஜலத்தை தலையில் ஏற்றுக்கொள்ள அவன் என்ன பாக்கியம் செய்தான் என்றால், ஒன்று பிரகலாத வம்சத்தில் பிறந்தான், இன்னொன்று நிறைய யாகங்கள் செய்தான், மூணாவதாக பிராமணர்களை ஹிம்சிக்காமல் நிறைய விசுவாசத்துடன் கௌரவித்தான். இந்த 3 காரணங்கள்னால எந்த கங்கா தீர்த்தத்தை சிவனே தலையில் வைத்து கொண்டானோ அந்த பகவானின் கால் தீர்த்தத்தை தனது தலையில் தரிக்கும் பாக்கியத்தை பெற்றான். அப்பேற்பட்ட துவம் பகவானே, விபோ பகவானே, குருபுராலய, குருபுரத்தில் இருக்கும் குருவாயூரப்பனே, பாலயேதாக என்னை ரட்சிப்பாயாக என்று கூறிக்கொண்டு இத்துடன் தசகம் 30 நிறைவு செய்கிறார் பட்டாத்ரி.